அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையின் முக்கிய வங்கியில் பாரிய உள்மோசடி, சிக்கிய பலர், வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். இன்று முதல் மற்றொரு விலை அதிகரிப்பு, சற்று முன் வெளியான அறிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் எடுக்கப்படவுள்ள தீர்மானம். லாப்ஸ் எரிவாயு விநியோகம் குறித்து வெளியான அறிவிப்பு. தமிழ் சிங்கள புத்தாண்டு மதுபான நிலையங்களுக்கு போட்டோ. யாழ் அனலைதீவு பகுதியில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள். துபாயிலிருந்து வந்த படுக்கை விரிப்புக்குள் 50 கோடி பெறுமதியான சிகரெட்கள், சுங்கப்பிரிவின் அதிரடி. எரிபொருள் விலைகளை அதிகரித்த லங்கா ஐஓசி நிறுவனம் 600 ரூபாவை தொட்ட டீசல். இலங்கைக்கு வந்த சீன வர்த்தகர்களின் மோசமான செயல், அதிரடியாக கைது செய்த போலீசார். தொடர்வன விரிவான செய்திகள். தேசிய அபிவிருத்தி வங்கிக்குள் நடைபெற்ற பண மோசடி தொடர்பாக வங்கியின் மேலாளர் உட்பட பலரை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தால் எந்தவொரு வாடிக்கையாளர் கணக்குகளோ அல்லது வைப்பு தொகைகளோ பாதிக்கப்படவில்லை என்று தேசிய அபிவிருத்தி வங்கி மீண்டும் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து சேவைகளும் எதுவித இடையூறுமின்றி வழக்கம் போல் இயங்கி வருவதாகவும் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த மோசடி வங்கியின் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டு துறைக்குள் மட்டுமே நடந்துள்ளது. மேலும் இதில் பல ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சம்பவம் கண்டறியப்பட்ட உடனேயே சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் தற்காலிகமாக பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களும் பதிவுகளும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட துறை கடுமையான கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் உள்ளக கட்டுப்பாட்டு அறிக்கையிடல் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் மேலும் பலப்படுத்தப்பட்டு வருவதாக வங்கி தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து இலங்கை மத்திய வங்கிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் தேவையான ஒழுங்குமுறை, மேற்பார்வை மற்றும் ஆதரவையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்களின் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் பொது நம்பிக்கையை காப்பதில் உறுதியாக இருப்பதாக NDB வங்கி உறுதியளித்துள்ளது. மேலும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை NDB வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. மேலதிக விளக்கம் கோருக்கும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள NDB கிளைகள், அவசர இலக்கம் அல்லது வங்கி மேலாளர்கள் அல்லது 0117448850 என்ற வாடிக்கையாளர் சேவை உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் தகவல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுமாறு வாடிக்கையாளர்களை வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. உற்சவகால உணவு பண்டிகைகளுக்காக கட்டணங்களை இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உற்சவ மண்டபங்கள் மற்றும் உணவு வழங்குநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் தலைவர் அகில ஜெயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். அகில இலங்கை உற்சவ மண்டபங்கள் மற்றும் உணவு வழங்குநர்கள் சங்கம் பண்டிகை கால உணவு முன்பதிவுகளுக்கான கட்டணத்தை இன்று முதல் உயர்த்த முடிவு செய்துள்ளது. மே மாதம் முதல் மேற்கொள்ளப்படும் புதிய முன்பதிவுகளுக்கு 15% முதல் 20% வரை கட்டணங்கள் அதிகரிக்கப்படலாம் என தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் பெறுமதிசேர் வரி அதிகரிப்பு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட உணவு பொதிகளுக்கு 10% விலையேற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி, புதிய மதிப்பு கூட்டு வரி திருத்தங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள விரைவான உயர்வு ஆகியவற்றின் பின்னணியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பொருட்களின் விலை உயர்வால் ஒட்டுமொத்த தொழிலும் கடுமையான சரிவை சந்தித்துள்ளதாகவும், தொழிலதிபர்களையும் ஊழியர்களையும் பாதுகாக்க இந்த கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது என்றும் தலைவர் கூறியிருந்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் 27 ஆரம்பிப்பது தொடர்பிலான சாத்தியங்களை தீர்மானிப்பதற்கு எதிர்வரும் ஏப்ரல் 21 குறித்த வழக்கு அழைக்கப்படும் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற செம்மணி மனித புதைகுழி வழக்கு விசாரணைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி வழக்கு இடம்பெற்ற போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளுக்கான வேலைகள் முடிவடைந்து தயார் நிலையாக உள்ளதாக அறிவித்திருந்த நிலையிலும் ஏற்கனவே பிப்ரவரி 12 2026 ஆண்டு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலிருந்து நீதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பாதுகாடானது இன்று வரை அனுமதி வழங்காத நிலையில் காணப்படுவது நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த தவணையின் போது அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கு ஏப்ரல் 20 என உத்தேசமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதும் அன்றைய திகதியில் ஆரம்பிக்க முடியாத சூழல் இருப்பதாக நீதிமன்றத்தினுடைய அவதானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பண்டிகை காலத்தில் லாப் சமையல் எரிவாயு விநியோகம் குறித்த நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் லாப்ஸ் எரிவாயுவினை தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்த்தக அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் குறித்து நிறுவனத்திற்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். 7000 மெட்ரிக் டன் லாப்ஸ் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் கடந்த 6 ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்ததாக லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது. குறித்த எரிவாயு கையிருப்பினை லாப்ஸ் நுகர்வோருக்கு இன்று முதல் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுற்றிவளைப்புகள் மற்றும் விசாரணைகளை முன்னெடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஏப்ரல் 13 மற்றும் 14 ஆகிய திகதிகளில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த காலத்தில் மதுபான விற்பனை செய்து கலால் சட்டங்களை மீறும் உரிமதாரர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு சட்டவிரோத மதுபான விற்பனை குறித்து 1913 என்ற உதவி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பண்டிகை காலங்களில் சட்டவிரோத மதுபான விநியோகத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக காலி, அனுராதபுரம், கண்டி, குருநாகல் மற்றும் நாடு தழுவிய அளவில் உள்ள சிறப்பு கலால் நடவடிக்கை பிரிவுகள் உயர் எச்சரிக்கை நிலையில் இருக்கும் என்றும் திணைக்களம் கூறியுள்ளது. யாழ்ப்பாணம் அரளிதீவு பகுதியில் இன்றைய தினம் துருப்பிடித்த நிலையிலான கைக்குண்டு ஒன்றும் துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், அரளிதீவு பகுதியில் உள்ள காணியொன்றினை அந்த காணியின் உரிமையாளர் சுத்தம் செய்துள்ளார். இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் இருந்த குறித்த கைக்குண்டும் துப்பாக்கியும் அவதானிக்கப்பட்டது. இதுகுறித்து ஊர்காவற்துறை காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற ஊர்காவற்துறை காவல்துறையினர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவற்றை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துபாயிலிருந்து படுக்கை விரிப்புகள் போர்வையில் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட 33,80,000 வெளிநாட்டு சிகரெட்களை இலங்கை சுங்கப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கொள்கலன் ஒன்றை சுங்கப்பிரிவினர் அண்மையில் விசேட சோதனைக்கு உட்படுத்தினர். இதன்போது இவ்வளவு பெரிய அளவிலான சிகரெட் தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி ஆவணங்களில் குறித்த கொள்கலனில் படுக்கை விரிப்புகள் இருப்பதாக பொய்யாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சுங்கவரி மற்றும் சோதனைகளில் இருந்து தப்பிப்பதற்காகவே இவ்வாறான திட்டமிட்ட ஏமாற்று வேலையில் கடத்தல்காரர்கள் ஈடுபட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட சிகரெட்களின் மொத்த பெறுமதி சுமார் 50,70,00,000 ரூபாய் என சுங்கப்பிரிவினர் மதிப்பிட்டுள்ளனர். லங்கா ஐஓசி நிறுவனம் தனது எரிபொருள் விலைகளை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் திருத்தி அமைத்துள்ளது. இதற்கமைய டீசல் வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. எக்ஸ்ட்ரா மைல் 590 ரூபாய், லங்கா சூப்பர் டீசல் 600 ரூபாய், எக்ஸ்ட்ரா கிரீன் டீசல் 620 ரூபாய், ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என லங்கா ஐஓசி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த விலை திருத்தம் இன்று முதல் அமுல்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சீனாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த சிகரெட்களுடன் 5 சீன வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனாவிலிருந்து இன்று அதிகாலை 1:10 மணிக்கு வருகை தந்த சைனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான MU 713 என்ற விமானம் மூலம் இவர்கள் நாட்டிற்கு வந்துள்ளனர். இவர்களது பயணப்பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீனாவில் தயாரிக்கப்பட்ட 7 ஸ்டார் ரகத்தை சேர்ந்த 52,20,000 ரூபாய் பெறுமதியுடைய 34,800 சிகரெட்கள் அடங்கிய 174 கார்டூன்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் வெவ்வேறு வயதுடைய சீன வர்த்தகர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.